அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டகச்சனியோட தாக்கத்தை உங்களுக்கு ஒரு நிலையில குரு பகவான் 10ஆம் பாவகத்திலிருந்து குறைப்பாரு. அந்த வகையிலையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்துல ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இடத்துல 15 நாள் இருக்கிறாரு. கூடவே குரு, சுக்கிரன், புதன் 10க்குரியவனே அங்க ஆட்சி பெற்று இருக்கு. சூரியன் 10ல இருந்தாலையும் திக்பலம். அந்த அடிப்படையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பதவியில் மாற்றம், பாதையில் மாற்றம் என்றே சொல்லலாம். அது சிறப்பாக தான் இருக்கும். இந்த பதவி மாற்றம் என்பது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது இத்தனை நாளாக வேலையில இருந்த டிப்ரெஷன்ஸ் குறையும். குறிப்பா மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், மேலதிகாரிகளுடைய திருப்தி இன்மை, உங்களுக்கு வேலையில ஒரு இடையூறுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னாக்க சில பேருக்குலாம் உடன் பணிபுரிவர்களால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதே போல வேலையில சரியான ரெகக்னிஷன் இல்லை, கடுமையா உழைச்சும் ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ இல்லை என்று நினைப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட இடமாற்றம் ஏற்படலாம். வேலையில சில பேருக்கு பிரச்சனை வருது, ஆப்போசிட்டா கூட உங்களுக்கு நன்மை நடக்கும். பிரச்சனை அந்த கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போய் ஒரு பதவி உயர்வோடையோ ஒரு ஊதிய உயர்வோடையோ செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஊர் மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோட ஊதிய உயர்வோடு கிடைக்கும். அதாவது 10ல் குரு இருந்தா பதவியில் மாற்றம். அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அன்சாட்டிஸ்பேக்ஷனால உங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி மாறும்போது முன்னேற்றத்தை தரும். அதுதான் பதவியில் மாற்றம், பாதையில் மாற்றம் அப்படின்னு நான் சொன்னது. குடும்ப வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க இந்த கண்டகச்சனியோட தாக்கங்கள் ஒரு வகையில கடந்த காலங்கள்ல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நானும் சில மாதங்கள்லாம் உங்களுக்கு பலன்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவா தான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த சனி பகவான் 7ஆம் பாவகத்துல குருவோட நட்சத்திரமாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அதே போல அந்த குரு 10ஆம் பாவகத்துல இருக்கு. சூரியனோட சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு. உங்களுடைய 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிறைய முயற்சிகள் செய்வீங்க. தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள், அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அல்லது சில பேருக்குலாம் புதிதாக ஏதாவது ஆரம்பிச்சு ஏர்ன் பண்ணணும்ன்ற எண்ணங்கள்லாம் வரும். வேலைக்கு போகக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா கமிஷன் ஓரியன்டா செயல்பட்டு ஏதோ ஒரு அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய டிராவல் பண்ணுவீங்க. சிறுதூர பயணம் நண்பர்களோட குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 10ஆம் பாவகத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் வரும். அதே போல எதிர்பாலினரோட சில பேருக்கெல்லாம் கருத்து வேறுபாடு அல்லது அந்த நட்புல பிரச்சனைகள், விரிசல்கள், உங்ககிட்ட நல்லா பழகினவங்க எல்லாம் விலகி போகக்கூடிய சூழ்நிலை இடத்துல 7ஆம் இடத்துல சனி உடனே ஏற்பட்டிருக்கும் கடந்த வருஷத்துல இருந்தே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க பிரிஞ்சு போனவங்க வருத்தப்படுவாங்க, இவரை விட்டு ஏன் நாம போனோம் அல்லது இவங்களை விட்டு ஏன் நாம போனோம் அப்படின்ற வருத்தங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அதே போல புதிய நட்பு, புதிய காதல் கூட சில பேருக்குலாம் ஏற்படும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பொதுவாகவே காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிக அதிகம். இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் திருமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அது ஏற்கனவே அறிமுகமானவங்களா கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அஃபையர் கூட அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கெல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள் ஆப்போசிட் ஜெண்டரா இருக்காங்க, எதிர்பாலினராக இருக்கிறாங்கன்னா அவங்களால சில மன உளைச்சல்கள்லாம் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். இப்ப அவங்களால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வாக்கில் கூட பெரிய பிரச்சனை இல்லை. உங்க வாக்கை கடந்த கால தவறா புரிஞ்சுக்குவாங்க, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை கூட அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த 2ஆம் பாவகத்துல கேது பகவான் 8ல ராகு பகவான், அந்த கேதுவுக்கு குரு பார்வை இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க பேசுறது சரியாகவே புரிந்து கொள்வார்கள். அதனால கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே போல விரயங்களும் குறையும். மேலும் பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டாக்க இந்த சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 11ல இருக்கிறது நல்லது தானே. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனும் 11ஆம் பாவகத்துல, ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதனும் 11ஆம் பாவகத்துல ஆட்சி பெறாரு.
சோ 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆட்சி பெறும் போது தொழில்ல தடைப்பட்ட வருமானம் வரும். வெளியில பணம் விட்டுருக்கீங்க, அந்த பணம் வாங்க முடியல, கிடைக்கல, சேல்ஸ் பண்ணதுக்கான ஊதியம் கைக்கு வரல அப்படின்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு விட்ட பணத்தை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவங்க கிட்ட கடனா கொடுத்து அதை திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முயற்சி செய்யுங்க. மேலும் லாபங்கள் ஏற்படும். உங்க தொழிலே கூட சேல்ஸ் அதிகமாகி ஒரு 10,000 சேல்ஸ் ஆகுதுன்னா டெய்லி ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆகி உங்களுக்கு இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கு. 11ஆம் பாவகத்துல 11 ஆட்சி பெறாரு, 2ஆம் அதிபதியாகவும் வராரு, சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. அப்போ இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். நீண்ட நாளா மனசுல தேக்கி வச்சிருக்கீங்க, சில திட்டங்களை போட்டிருக்கீங்க, ஆனா செயல்படுத்த முடியல. செயல்படுத்தினாலையும் தடைகள், முட்டுக்கட்டைகள் இடையிலேயே பாதியிலேயே நிக்குது முயற்சிகள்லாம் அப்படின்னாக்க இனிமேல் உங்களுக்கு அந்த முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் வேகம் எடுக்கும். நடை உடை பாவனையில் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பாதையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால ஒரு புதிய பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பு, அதனால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழப்பங்கள்ல இருந்து விடுபடுவீங்க. தெளிந்த சிந்தனை ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். மாதத்தோட பிற்பகுதியில் சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் நிறையவே இருக்கு. ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கடந்த காலமாவே இருக்கும். அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப துணிந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு இருக்கு. சோ அப்போ அந்த வகையில சுப செலவுகளும் ஏற்படும். ஆனா அதுக்கு ஈக்குவலா பணம் வரும். கடனுடைய அழுத்தங்கள் கூட பெருசா அந்த மாசத்தை பொறுத்தவரை இருக்காது. உங்க 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 9ஆம் பாவகத்திலே இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி, பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால பல பாக்கியங்கள் கைகூடும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க நிலம், சொத்து, பூர்வீக சொத்து இவற்றில் ஏதாவது வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல அது சொல்யூஷன் கிடைக்கும். அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். வீடு, மனை, சொத்து விற்கிறதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்றீங்க, பையர்ஸ் வரல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் பையர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உடல்நலத்துல கொஞ்சம் சில தொந்தரவுகள் வரும். சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஆயாருக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு வரலாம். மாதத்தோட தொடக்கத்துல தான் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா 4ஆம் இடத்தை பார்க்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். உங்களுக்குமே கூட மாதத்தோட தொடக்கத்துல சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் வரும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால சொத்துக்கள், வீடு வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா உறவுகளுடைய நச்சரிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உறவு வகையிலும் சரி, அல்லது தாய் வழி உறவுகள், உங்க தந்தை வழி உறவுகளால கூட சில மனக்கசப்புகளோ உறவு வகையில கருத்து வேறுபாடுகளோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. மேலும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குது, யோகத்தை பெற்றிருக்கீங்க, யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா பிரிந்தவர்களும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில கைடன்ஸாவது பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சில குழப்பங்களும் பிரச்சனைகளும், அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்க, அரசு பணிக்காக முயற்சி செஞ்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருதுன்னா கூட உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கணும். அந்த பிராப்தங்கள் இருந்தாதான் எதுவுமே நமக்கு அமையும். அதே போலதான் நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, மருத்துவம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அதுல ரிசல்ட் குவாலிஃபை ஆகுமா அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கு, கிரக அமைப்புகள் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க நீட்ல குவாலிஃபை ஆகி மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாசத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் பெறும், ஊதியம் அதிகமா கிடைக்கும் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னாக்க குறிப்பா அரசு துறையில் இருப்பவர்கள் அரசால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சேலரி ஹைக் ஆகும் அல்லது பதவியில் மாற்றம் ஏற்படும், உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல மண்மனை தொடர்பான தொழில்கள், விவசாயம், என்ஜினியரிங், உணவுத்துறை, மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானம் வரும், புதிய ப்ராஜெக்டுகள் சில பேருக்கு சைன் ஆகும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. கடன் நீங்க கேட்குறீங்க அப்படின்னாக்க கடன் கிடைக்கும். ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சொத்துக்கள் தொடர்பாக, வீடு தொடர்பாக அல்லது வாகன கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கெல்லாம் வாகனம் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. 2ஆம் தாரத்துக்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னா கூட அந்த வரன் வரக்கூடிய வாய்ப்புகள், திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு சில பேருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கண்டகச்சனியோட தாக்கம், கண்டகச்சனியோட பாதிப்பு பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன்.
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க சனீஸ்வர பகவான் 7ஆம் பாவகத்தில் இருக்கும்போது நட்புக்கள் வகையில கூட துரோகத்தையோ அல்லது பாராமுகத்தையோ காணக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு, பிரிவுகள், சில பேருக்கு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில் காரணமாகவாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் போன மாசமே கூட சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும். மே மாசமே. இப்ப ஜூன் மாசத்தை பொறுத்தவரை இன்னுமே பெரிய பாசிட்டிவ் இருக்கு. இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ராசியாதிபதி 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் டிரான்ஸ்பர் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆதாயங்கள் வரும். தன் முயற்சி நிறைய இருக்கும். தன் முயற்சியால் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம். அபிலாஷைகள் நிறைவேறும். நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க. அந்த வகையில திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த சொல்யூஷன் இருக்கும். ஆனா பாசிட்டிவா இருக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போலதான் நண்பர்கள், பிரிந்தவர்கள், போனவர்கள், வந்தவர்கள்லாம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ அல்லது அவர்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் இந்த மாசத்தை பொறுத்தவரை. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே போல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி நாட்கள்ல, அமாவாசை நாட்கள்ல கூட போயிட்டு வரலாம். சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு உங்களுக்கே சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம வந்து அமைதியா அந்த அண்ணாமலையாரை மட்டும் நினைச்சுக்கிட்டு கிரிவலம் போயிட்டு அந்த சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நமக்கு தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும். அந்த விடையின் மூலம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கெல்லாம் ஜாப் சேஞ்சஸ் பண்ணலாமா, இருக்கிற ஜாப்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தாராளமா இந்த காலகட்டத்தில் சேஞ்ச் பண்ணலாம். முயற்சி பண்ணீங்கன்னா முற்றிலும் வெற்றி உண்டு. உங்களுடைய பாதை மாறும்போது உங்களுக்கு முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால திடீர்னு தனவரவு கூட ஏற்படும். சில பேருக்கெல்லாம் திடீர் தனவரவையும் கொடுப்பார். 8க்குரியவன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை தொழில் ரீதியாக மாற்றங்களை சந்தித்து அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.